ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். இனியா இப்போ மாடியில நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. தாத்தா இனியாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்கிறாங்க. தாத்தா, இவங்க யாரு தாத்தா என்ன திட்டுறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. தாத்தா சொல்றாரு, உன்னோட அப்பா அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்பா அவ உனக்கு அம்மாவாக தானே ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க என்னோட அம்மா இல்லைல தாத்தா அப்படின்னு சொல்றாங்க இனியா. அவங்கள பார்த்தாலே பிடிக்கல தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. கடையில எல்லாரும் முன்னாடி வச்சு எவ்வளவு கோவமா பேசினாங்க தெரியுமா? சரண் பாவம் தாத்தா, அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க இனியா. இவங்கள யாருன்னு கேக்குறான் சரண். நான் என்ன சொல்ல முடியும்? என்னோட அப்பாவோட ஒய்ஃப் நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இனியா. எனக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு தோணுது தாத்தா. இருந்தாலும் டேடிக்காக தான் நான் இந்த வீட்லயே இருக்கிறேன். ஆனா அவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இனியா. அந்த டைம்ல கோபி இப்போ அவங்க வராரு. ராதிகா உனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறா, அதனாலதான் அவ அந்த மாதிரி உனக்கு கண்டிச்சா அப்படின்னு சொல்றாரு. என்ன டாடி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு இனியா கேக்குறாங்க. சரண் உன்னோட டியூஷன் ஃப்ரெண்டுன்னு ராதிகாவுக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் அந்த மாதிரி கோவமா பேசிட்டா அப்படின்னு சொல்றாரு கோபி. யாருன்னு தெரியலன்னா யாருன்னு கேட்கணும் டாடி அப்படின்னு சொல்றாங்க இனியா. அன்னைக்கு நானும் சரணும் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கிறத அம்மா பார்த்தாங்க. அம்மா கூட திட்டுவாங்களோன்னு நான் பயந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. ஆனா அம்மா பொறுமையா இவன் யாருன்னு கேட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதும் நல்ல விதமா பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. சரணை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வீட்டுல கூட நல்லா தான் பேசினாங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க. நான் உன்னை நம்புறேன் இனியான்னு சொன்னாங்க டாடி அப்படின்னு சொல்றாங்க இனியா. ஆனா உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லைல்ல டாடி அப்படின்னு கேக்குறாங்க இனியா. நீங்க ரொம்ப ப்ராட் மைண்டட்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டீங்க டாடி. எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கவே இல்லை, என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க இனியா. கோபி அப்பா இப்போ கோபிட்ட சொல்றாரு, அன்னைக்கே கோவில்ல வச்சு உன்கிட்ட சொன்னேன்லடா, இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காத அப்படின்னு. அட்லீஸ்ட் நீயாவது சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. நீ பாக்கியாவை தான் டைவர்ஸ் பண்ணிட்டே தவிர உன்னோட குழந்தைகளை கிடையாதுடா அப்படின்னு சொல்றாரு. இனியாவோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா நீ அப்படின்னு திட்டுறாரு. இந்த வயசான காலத்துல நான் இன்னும் எதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போறாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. செல்வி பாக்கியாட்ட, அக்கா நமக்கு சுடிதார் எல்லாம் தச்சு வந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்றாங்க. வேலை பாக்குறவங்க வீட்டுல எல்லாம் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, ராதிகா முன்னாடி நீ தோத்து போயிடக்கூடாதுன்னு தான் பாக்கியா இந்த மாதிரி நீ சுடிதார் போடுறதுக்குலாம் நான் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. வசதியா இருக்குன்னு எல்லா இடத்துக்கும் இதை போட்டுட்டு சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அத்தை, இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமா? எல்லா இடத்துக்கும் நான் சேலை தான் கட்டுவேன், இதுவே நான் எப்படி போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாட்டிக்கு ஒரு சுடிதார் தச்சிடலாமா அப்படின்னு ஜென்னி கேக்குறாங்க. எழில் சொல்றாரு, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டுமா கடையில அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு பாக்கியா, இதை ஒரு சாக்கா வச்சுட்டு இவன் என்கிட்ட ஒண்ணு பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மாமியார் அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. அமிர்தாவும் நிலா பாப்பா தூங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எழில் இப்போ பாக்கியாட்ட சொல்றாங்க, நாளைக்கு நிலா பாப்பாவோட பர்த்டேமா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இவ்வளவு லேட்டா வந்து சொல்லிட்டு இருக்கிற? அமிர்தாவும் இதை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. அமிர்தாவுக்கு இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதுல உடன்பாடு இல்லம்மா, அதனாலதான் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நிலா பாப்பாவுக்கு நான் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டேம்மா, சின்னதா ஒரு கேக் கட்டிங் மட்டும் ஈவினிங் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு எழில். ஜெனி சொல்றாங்க, நிலா பாப்பாவோட பர்த்டேவை நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம், இந்த விஷயத்த பத்தி அமிர்தாட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாக்கியா சொல்றாங்க, நீ ட்ரெஸ் வாங்கினா போதுமா, நான் வாங்க வேணாமா? நல்லவேளை நாளைக்கு வந்து சொல்லாம இன்னைக்காவது சொன்னியே அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நாளைக்கு பர்த்டேவை அசத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு இனியா சொல்றாங்க. எந்த பிரச்சனைனாலும் சாப்பாட்டுல காமிக்க கூடாது, நீ சாப்பிடவா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க. கோபி இனியாட்ட, நீ சாப்பிடவா இனியா, நீ சாப்பிடலைன்னா நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இனியா. ராதிகா சொல்றாங்க, சாப்பிடாம இருக்கிற அளவுக்கு இங்க ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்னும் நடக்கல, எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒன்னும் அவள்கிட்ட கெஞ்ச வேணாம், அவளுக்கு பசிச்சா அவளே சாப்பிடுவா, நீங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க கோபிட்ட. அதான் கூப்பிடுறாங்களே டாடி, நீங்க எப்போதும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க போங்க டாடி போய் சாப்பிடுங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க. இனியாவோட தாத்தா சொல்றாரு, நான் அவளை சாப்பிட வச்சுக்கிறேன், நீங்களாம் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. பிளேட்ல இட்லி எடுத்துட்டு வந்து இப்ப இனியாவுக்கு ஊட்டி விடுறாரு. நீங்க சாப்பிட வாங்க கோபி அப்படின்னு ராதிகா கூப்பிடுறாங்க. கோபி இப்போ டைனிங் டேபிள்ல போய் உட்காந்துட்டு சாப்பிடாம யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ராதிகா சொல்றாங்க, அதான் உங்க பொண்ணு சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறா, சாப்பிடுங்க கோபி, கஷ்டப்பட்டு நானே சமைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சாரி ராதிகா, என்னால சாப்பிட முடியல அப்படின்னு அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. இனியா பக்கத்துல போய் உட்காடுறாரு. ஆனா இனியா கோபப்பட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. கோபி அப்பா கோபிட்ட சொல்றாரு, குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்காம விட்டுட்டேல அப்படின்னு சொல்றாரு. உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சு குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம விட்டுட்டேல நீ அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்படிலாம் தான் நடக்கும், நான் என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு.
அடுத்ததா மறுநாள் காலையில பாக்கியா வீட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. செல்வி இப்போ சுடிதார் போட்டுட்டு வராங்க. நல்லா இருக்கா ஜெனி அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையிலே நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. செல்லியன்ட்ட நல்லா இருக்கா தம்பி அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்குக்கா அப்படின்னு அவருமே சொல்றாரு. எழில் பார்த்துட்டு உண்மையிலே நல்லா இருக்குக்கா, 10 வயசு உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் இவளை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்றாங்க. அக்கா இன்னும் ரெடி ஆகலையா, அக்கா வாக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியாவை. பாக்கியா இப்போ சுடிதார் போட்டிருக்காங்க. ஆனா அமிர்தா பின்னாடியே மறைஞ்சிட்டே வராங்க. செல்வி சொல்றாங்க, இன்னும் எவ்வளவு நேரம் தாங்க இப்படி மறைஞ்சிட்டே இருப்ப, வெளியில வந்து உலகத்துக்கு உன்னோட அழக காமிக்கா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியாம இப்போ சுடிதார் போட்டுட்டே ரொம்ப சங்கடப்பட்டுட்டு நிக்கிறாங்க. உண்மையாவே சூப்பரா இருக்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. எழிலும் பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, மருமகள்கள் 2 பேரும் சேலை கட்டிட்டு இருக்கிறாங்க, இங்க பார்த்தா மாமியார் சுடிதார் போட்டு நின்றுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, நீங்க சொன்னீங்க அப்படின்றதுக்காக தான் நான் சுடிதார் போட்டேன், உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்லுங்க நான் போய் சேலை மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, என்னக்கா இப்ப சேலை மாத்திட்டு வந்துட்டு கேண்டீன் கான்ட்ராக்டை விட போறியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நல்லா தான் இருக்கு, நீ ஏன் கூச்சப்பட்டு நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்றாங்க. அம்மா உண்மையிலே நல்லா இருக்குமா, நான் வேணா உன்னை ஒரு போட்டோ எடுத்து காமிக்கட்டுமா அப்படின்னு எழில் போட்டோ எடுக்கிறாரு. அக்கா கூட சேர்ந்து என்னையும் போட்டோ எடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பாக்கியா 2 பேரும் சேர்ந்து நிக்கிறாங்க. எழில் இப்போ அவங்க 2 பேரையும் சேர்த்து போட்டோ எடுக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.